வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, ரீசன்ட் வீடியோவில் அமெரிக்காவோட ஒரு ட்ரோன் வந்து காணாமல் போச்சு. அது உண்மையிலே காணாமல் போச்சா, இல்லை ஈரான் வந்து அதை சுட்டு தள்ளிட்டாங்களா, அதனால அமெரிக்காவுக்கு எத்தனை கோடி லாஸ் ஆச்சு, இதுவரைக்கும் அமெரிக்கா போருக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களோட இந்த போரை நிறுத்துறதுக்காக பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்தில் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதில் பாகிஸ்தானில் என்ன மாதிரியான ரூல்ஸ் வச்சாங்க, ஈரானோட டிமாண்ட் என்ன மாதிரி இருந்துச்சு, அதுக்கு அமெரிக்காவோட பதில் எப்படி இருந்துச்சு, அது எல்லாத்த பத்தியுமே ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். சோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த போரோட நெக்ஸ்ட் லெவலா இவங்களோட இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து தோல்வியை சந்திச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து முடக்க போறேன், இங்க எந்த கப்பலும் வந்து உள்ள வரக்கூடாது, வெளியவும் போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சீனாவுக்கு 50% வரி விதிக்க போறதா சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து தன்னை ஒரு இயேசு மாதிரி நினைச்சிட்டு ஒரு போட்டோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்க இந்த வாரம் வந்து 2 வாரமா தள்ளி வச்சிருந்தாங்க. சரி ஓகே, இந்த போரை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது 21 மணி நேரமா நடந்திருக்கு. ஈரானோட சைட்ல இருந்து அவங்க என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து அணு ஆயுதங்களை வந்து தயாரிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, யுரேனியத்தையும் செறிவூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த லெபனான், ஏமன் இந்த மாதிரியான எங்களோட நட்பு நாடுகள்ல நீங்க எப்பவுமே வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து எப்பவுமே ஓப்பன்ல இருக்கணும், அது மட்டும் இல்லாம ஈரான் இதுக்கப்புறம் எப்பவுமே அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது, இந்த மாதிரியான டிமாண்டுகளை வந்து அவங்க சைட்ல இருந்து வச்சிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கு. அதுக்கப்புறமா அமெரிக்காவோட குழு அவங்க பேசின விதமே வந்து வேற மாதிரி மாறி இருக்கு. அதுக்கப்புறமா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லெபனானை வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இதனால ஈரான் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. இந்த பொருளாதார தடை அப்படிங்கிறத நீங்க வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து உன் மேல போட்ட பொருளாதார தடையை வந்து நீக்கிறேன், ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை ஃபர்ஸ்ட் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மாத்தி மாத்தி போயிருக்கு. கடைசியில இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணலாம், ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையை வந்து சுமூகமா முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதே வந்துட்டு பாகிஸ்தான் தான். ஆனா பாகிஸ்தான் நடுவுல பூந்து இந்த போரை நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரோட பேச்சையே கேட்காத அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டு இருந்திருக்கு. இப்போ இதோட அடுத்த கட்டமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து நாங்க வந்து முடக்க போறோம், எங்களோட போர்க்கப்பல் அங்க இருக்கு, சோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்குள்ள எந்த கப்பலும் வந்து உள்ளேயும் வரக்கூடாது, வெளியேயும் போகக்கூடாது, அதையும் மீறி போச்சு அப்படின்னா நாங்க வந்து அதை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய நேரப்படி மறுபடியும் இந்த டைம் கொடுப்பாருல, 2 நாள், அதுக்கப்புறம் 1 வாரம், 10 நாள், அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காரு, இந்திய நேரப்படி இன்னைக்கு 7:30க்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஈரான் கிண்டல் பண்ற விதமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஆபத்து வந்து எங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான், இங்க பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது தாறுமாறா உயரும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் என்ன சொன்னாருன்னா, ஈரானுக்கு வந்து யாரெல்லாம் அணு ஆயுதம் வந்து சப்ளை பண்றாங்களோ அவங்க மேல வந்து 50% வரி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ சீனாவுக்கு 50% வரி போடுறதா சொல்லியிருக்காரு. ஏன்னா ஈரானுக்கு சீனா சைட்ல இருந்து அணு ஆயுதங்கள் வந்து சப்ளை பண்றதா தெரிய வந்திருக்கு. அதனால சீனா மேல வந்து நான் 50% வரி போடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமா இன்னொரு விஷயமுமே சொல்லியிருக்காரு, வெனிசுலாவுக்கு என்ன நடந்துச்சோ அதே நிலைமை தான் வந்து ஈரானுக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே நிலைமை கூட இல்ல, அதை விட பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வெனிசுலால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெனிசுலா அப்படிங்கிறது ஒரு சாதாரண நாடு கிடையாது. அவங்களோட முக்கியமான சோர்ஸே பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் வளம் தான். இந்த கச்சா எண்ணெய், பெட்ரோல், அது எல்லாமே வந்துட்டு அதிகமா அந்த நாட்டுல இருந்துச்சு. அதோட அதிபர் வந்து நிக்கோலஸ் மதுரோ, அவர் வந்து அமெரிக்காவோட பேச்சையும் கேட்கல, ட்ரம்ப் அவர்களோட பேச்சையும் கேட்கல. அதனால ட்ரம்ப் அவர் வந்து ரொம்பவே காண்டாயிட்டாரு. அதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா, வெனிசுலால இதுக்கப்புறமா யாருமே வந்துட்டு கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, அவங்களுக்கு சாப்பாடு, மருந்து எதுவுமே வந்து விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அங்க இருக்க மக்கள் எல்லாரும் பசி பட்டினியால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க.
கொல்லப்பட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அதிபர் தான் அப்படின்னு மக்களே சொல்லணும், அவரை வந்து ஆட்சியை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா வந்து பக்காவா பிளான் போட்டாங்க. இன்னொரு விஷயம், அந்த வெனிசுலாவோட அதிபர் வந்து போதைப் பொருள்லாம் கடத்துறாரு, அவரை வந்து கண்டுபிடிச்சு தர்றவங்களுக்கு $15 மில்லியன் அப்படின்லாம் தர்றேன்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு அவருக்கு எதிராக அமெரிக்காவும் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்களுமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதையும் மீறியும் இப்ப வெனிசுலாவோட அதிபரா அவர் தான் இருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணமா இருக்குது அங்க இருக்க ராணுவம். அவங்களுக்கு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா விதமான வசதிகளையுமே அவர் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க போலீஸ், கோர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அமெரிக்கா தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே, ட்ரம்ப் அவர் எல்லாத்திட்டையுமே வந்துட்டு வாயை கொடுத்து வம்பிழுத்து இருப்பாரு, ஏகப்பட்ட நாடுகள் மேல பொருளாதார தடையெல்லாம் போடுவார்ல. அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராக இருக்க சீனா, ரஷ்யா இவங்க வந்து மறைமுகமா வெனிசுலாவோட அதிபருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காரணத்தால தான் அவரை வந்து இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ வரைக்கும் அவர் தான் வந்து வெனிசுலாவோட அதிபரா இருக்காரு. அந்த ஒரு நிலைமை தான் இப்போ திரும்பவும் ஈரானுக்கும் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இல்ல, அதை விட மோசமா பொருளாதார தடையெல்லாம் போட்டு இதுக்கப்புறமா ஈரான்ட்ட யாருமே வந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது, அந்த மாதிரி இன்னும் உன்னை நான் பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவேன், உனக்கு ப்ரெஷர் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா எங்களோட அட்டாக் அப்படிங்கிறது உங்களை விட மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்துமே வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த போர் வந்து ரெண்டு சைட்லயுமே மாறி மாறி நாங்க வந்து உங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து ஒரு இயேசு மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஏஐ போட்டோ ஒன்று சோசியல் மீடியால வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு சோசியல் மீடியால எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மெக்சிகோல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரோட உருவப்படத்தை வந்து எரிச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன, இயேசுவுக்கு துரோகம் பண்ண ஒருத்தர் தான். அவர் யாரு, அது எல்லாத்த பத்தியுமே நம்ம ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். சோ நீங்க ரீசன்ட் வீடியோ செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்படிப்பட்ட இயேசுவோட வந்து இவரை கம்பேர் பண்றது எந்த விதத்துல நியாயம்? இயேசுவும் இவரும் ஒன்னா? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், இயேசுவை எப்படி சிலுவையில அரைஞ்சு கொன்னாங்களோ அதே மாதிரி ட்ரம்ப் அவர்களையும் வேணா கொன்னுட்டா எல்லாருமே இங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சமூக ஊடகங்கள்ல வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவில இருந்து ஜாக் விக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ள 20,412 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை வந்து ஏத்திட்டு வர்றதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதனால இந்தியாவில் இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடா இருக்கட்டும், இல்ல கேஸ் ப்ராப்ளம், அது எல்லாமே வந்துட்டு சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போக தெரியும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இயேசுவோட அவரை கம்பேர் பண்ணி ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்காங்கல்ல, அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்குள்ள உள்ளேயும் வரக்கூடாது, வெளியேயும் போகக்கூடாது, வந்தா நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.